ஓம் சாந்தி. நான் சுயதர்ஷன சக்கரதாரி ஆத்மா. நான் நிச்சய புத்தி உள்ள வெற்றி ரத்தினமாக இருக்கும் ஆத்மா. நான் எல்லைக்குட்பட்ட கவர்ச்சிகளிலிருந்து விலகியிருக்கும் ஆத்மா. பிராமணர்களாகிய நம்முடைய பிறப்பு தேவதைகளை விட அனைவருக்கும் மிக உயர்ந்த நன்மை செய்யக்கூடிய பிறப்பாகும். ஏனென்றால் பிராமணர்களாகிய நாம் தான் தந்தையின் உதவியாளராக ஆகின்றோம். தந்தை தூய்மை அமைதியின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். நாம் அவருக்கு தூய்மைப்படுத்தும் காரியத்தில் உதவி செய்கின்றோம். தந்தை படைத்த யாகத்தை நாம் பாதுகாக்கின்றோம். எனவே நிச்சயம் தந்தை நமக்கு பரிசு கொடுப்பார். சங்கம் யுகத்தில்தான் நமக்கு மிகப்பெரிய பரிசு கிடைக்கின்றது. நாம் சிருஷ்டியின் முதல் இடை கடையை அறிந்து கொண்டு திரிகாலதர்ஷியாக ஆகின்றோம். மேலும் எதிர்காலத்தில் சிம்மாசனத்தில் அமரக்கூடியவர்களாக ஆகின்றோம். இதுவே தந்தையின் பரிசாகும். பரமபிதா பரமாத்மா என்பதன் பொருள் அனைவரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மா. அப்பா பிள்ளையை வெளிப்படுத்தும் போதுதான் பிள்ளை அப்பாவை வெளிப்படுத்துகின்றார். பரமாத்மாவின் நடிப்பு கூட நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. தந்தை வந்துதான் தூய்மை இழந்தவர்களை தூய்மையாக்குகின்றார். இது வெற்றி தோல்வி, நரகம் சொர்க்கத்தின் நாடகமாகும். பாரதத்தில்தான் அனைத்து விளையாட்டும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகமாகும். மீண்டும் நமக்கு ராஜ்யபாக்கியத்தை கொடுப்பதற்காக தந்தை நமக்கு கற்பிக்கின்றார். இது ஈஸ்வரிய வர்ணமாகும். இது நம்முடைய 84 பிறவியின் முடிவாகும். பிராமண வர்ணம்தான் அனைத்தையும் விட உயர்ந்ததாக இருக்கின்றது. இது நம்முடைய கடைசி பிறவி. தந்தை நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை மீண்டும் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். தந்தையின் ஸ்ரீமத் படி நாம் நடக்கும்போது நமக்கு
சொர்க்கத்தின் பரிசு கிடைக்கின்றது. இந்த பிராமண ஜென்மம் அனைத்து பிறவிகளை விட நமக்கு உயர்ந்ததாகும். இது நன்மை நடக்கக்கூடிய பிறவியாகும். இந்த ருத்ர ஞான யாகம் முழு கல்பத்திலும் ஒரே ஒரு முறைதான் படைக்கப்படுகின்றது. நாம் இப்போது எல்லையற்ற பழைய உலகத்தை சந்நியாசம் செய்கின்றோம். நாம் இல்லற விவகாரத்தை கவனித்துக் கொண்டே பற்றுதலை நீக்குகின்றோம். நாம் குப்தமான படை வீரர்களாக இருக்கின்றோம். நாம் யோக சக்தியினால் முழு உலகத்திற்கும் அதிபதியாக ஆகின்றோம். நாம் தான் விஸ்வராஜ்யத்தை இழக்கின்றோம். பிறகு நாமே பெறுகின்றோம். இப்போது தந்தையின் உதவியாளராகுபவர்களுக்கு அரைக்கல்பத்திற்கு அமைதி சுகத்தின் பரிசு கிடைக்கின்றது. நாம் எவ்வளவு உதவி செய்கின்றோமோ அவ்வளவு பரிசு தந்தை கொடுக்கின்றார். அனைவருக்கும் பரிசு கொடுப்பவர் பரமாத்மாதான். ஆனால் அவர் எதையும் எடுத்துக்கொள்வது கிடையாது. நாம் நமது சுய சரிதையை தெரிந்து கொள்வதால் அனைத்தையும் அறிந்து கொள்கின்றோம். தந்தை நம் அனைவருக்கும் சிம்மாசனத்தை கொடுக்கின்றார். எவ்வளவு பலனை எதிர்பாராத சேவை செய்கின்றார். நாம் கிளிஞ்சல் போன்று மாறும்போது தந்தை நம்மை வைரம் போன்று மாற்றுகின்றார். நாம் பிராப்தி அடைவதற்காக தந்தையின் உதவியாளராகி பரிசை அடைகின்றோம். இதில் தூய்மைதான் முதன்மையானது. இந்த எல்லையற்ற உலகத்தை நான் மனப்பூர்வமாக சந்நியாசம் செய்து பற்றுதலை நீக்குகின்றேன். தந்தைக்கு உதவியாளராகி பரிசு அடைவதற்காக நான் அசரீரியாகின்றேன். தூய்மையாக இருக்கின்றேன். நான் சுயதர்சன சக்கரத்தை சுற்றுகின்றேன். மேலும் இனிமையான வீடு மற்றும் இனிய ராஜ்யத்தை நான் நினைவு செய்கின்றேன். விசேஷ குணங்களை முன்னால் வைத்து சதா குஷியோடு முன்னேறி செல்லக்கூடிய நிச்சய புத்தி உள்ள வெற்றி ரத்தின ஆத்மா நான். தூய்மையின் ராயல்டியில்
இருப்பதால் எல்லைக்குட்பட்ட கவர்ச்சிகளிலிருந்து விலகியிருக்கும் ஆத்மா நான். என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.